ஸோ கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட் இது யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 இயர்ஸுக்கு மேற்பட்ட ஆட்கள் டிசபிலிட்டியில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு டிடிசி வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்க வேணும். இதை பற்றி நான் முதல் வீடியோ போட்டிருந்தேன் நான். ஸோ அதோட நீங்கள் 18 வயதுக்கு மேற்பட்டதாக இருக்க வேணும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் வந்து டேக்ஸ் செய்திருக்க வேணும், நீங்களோ அல்லது உங்களோட ஸ்பௌஸோ டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்க வேணும். இந்த கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட் வந்து 2024 வந்து ஃபெடரல் கவர்மெண்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் குவாலிஃபைடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கெனேடியன் சிட்டிசன், பிஆர் ஹோல்டர், ப்ரொடெக்டட் பர்சன், மற்றது வந்து டெம்பரரி ரெசிடென்ட்ஸ், ப்ரீவியஸ்லி லிவ் இன் கனடா 18 மந்த்ஸ், அதாவது 18 மாதங்கள் நீங்கள் இதை அப்ளை பண்ண முதல் கனடாவில் தொடர்ச்சியாக இருந்திருந்தீங்கன்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிள். அதே நேரத்தில் இதில் இன்கம் பேஸ்ட் தான் இன்கம் அதில் பார்ப்பாங்க, அல்லது என்ன விதமான பாதிப்பு இருக்குது, அதாவது எடுக்கிறதுக்கு தடையாக இருக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பௌஸோட இன்கம் அது வந்து ஹை லெவலில் இருந்தால் மேபி இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் அப்படியான சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏனெண்டா நீங்கள் குவாலிஃபைடு இல்லாட்டிலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து டிசிஷனை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் சொன்னேன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணி 28 நாள், அதாவது 28 நாளைக்குள்ளே உங்களுக்கு டிசிஷன் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட டிசிஷன் வந்து அக்செப்ட் பண்ணலைன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்செப்ட் பண்ணப்படலைன்னு சொன்னால் நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம் 180 டேஸுக்குள்ளே. ஸோ திரும்ப அப்ளை பண்ணி நீங்கள் அந்த அப்ரூவல் எடுக்கலாம். இதில் உங்களுக்கு வழங்கப்படுற அமௌண்ட் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா $200. இது பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளேஷன் ரேட், அடுத்தது வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஹை, இது அடிப்படையாக வச்சு தான் இந்த $200 வந்து டிசபிலிட்டி ஆக்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களில் யாராவது இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு டிடிசி வேணும், டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் அப்ரூவல் இருக்க வேணும். இந்த பேமெண்ட் வந்து $200. இது வந்து தேர்ட் தேர்ஸ்டே, எவ்ரி மந்த் தேர்ட் தேர்ஸ்டே உங்களுக்கு வந்து சர்வீஸ் கனடாவால் வந்து வழங்கப்படும். ஆன்லைனில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அப்ளை பண்ண வேணுமா இதுக்காண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. உங்களோட டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அதோட நீங்கள் எவ்ரி இயர் டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இது ரெண்டில் ஒன்றை நீங்கள் மிஸ் பண்ணினீங்கன்னா டிடிசியும் உங்களுக்கு எக்ஸ்பயர்ட் ஆகிட்டு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் தந்த இந்த டைம் பீரியட் முடிஞ்சது, அல்லது நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங் செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேமெண்ட் ஸ்டாப் பண்ணப்படும். அதை தான் தட் அப்ரூவ் பண்ணப்பட்டு உங்களுக்கு பேமெண்ட் வர தொடங்கினா உங்களுக்கு எவ்ரி மந்த் அந்த $200 வந்து பேமெண்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எலிஜிபிள். ஸோ இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் எனக்கு டிசபிலிட்டி பெனிஃபிட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். கமெண்ட் பண்ண முதல் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.